மீனா, எதுக்கு இப்போ அசோக் மேலே கோவமாக இருக்க? அவர் வீட்டுக்கு வரட்டும். இருக்கு. பிச்சைக்காரிக்கு நீ தானே பழைய புடவை தந்த. ஆமாம் அத்தை. பின்ன எதுக்கு அசோக் கிட்ட சண்டை போடுற? இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? நான் தந்த சாரீக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துருக்காரு அத்தை. இதிலிருந்து என்ன தெரியுது? நீ அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது. என்ன சொல்கிறீங்க? அந்த பிச்சைக்கார பொண்ணு கிழிஞ்ச ப்ளவுஸு போட்டுட்டு இருந்தா. என்கிட்ட வந்து சொன்னான். நான் தான் பீரோலேருந்து என்னோடய புது ப்ளவுஸை தந்தேன். அதை தான் அவன் அந்த பொண்ணுக்கிட்ட தந்தான். என் பையன் நல்ல பையன்மா, அவனை சந்தேகப்படாத. இன்றைக்கி உங்கள் பையன் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? என்ன செஞ்சான்? அந்த பிச்சைக்காரி கூட ஸ்கூட்டரில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. என் ஃப்ரெண்டு பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா. எனக்கு இந்த விஷயம் தெரியாதுமா. அவன் வரட்டும், நானே கேட்குறேன். மாமியாரும் மருமகளும் ஏதோ பிஸியாக பேசிகிட்டு இருக்கீங்க போல. டேய், நீ பிச்சைக்காரி கூட ஸ்கூட்டரில் சுற்றினதை நான் கேள்விப்பட்டேன். உண்மையா? என்ன மீனா, என்ன ஆச்சு? அத்தை கேட்குறாங்கள, முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. அம்மா, இன்னைக்கு அந்த பொண்ணு என்னை பார்த்தா. அண்ணா, எனக்கு ஸ்கூட்டர் ஓட்ட கற்றுத்தர முடியுமான்னு கேட்டா. நானும் சரின்னு சொல்லி அவளுக்கு ஓட்ட கற்றுக் கொடுத்தேன். இதை யாரோ பார்த்து உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்கம்மா. எனக்கு உன்னை பற்றி தெரியாதப்பா. மீனா தான் உன் மேலே சந்தேகப்பட்டா. அதனால தான் நான் உன்கிட்ட கேட்டேன். என்னங்க, சாரி, உங்களை நான் தப்பாக நினச்சிட்டேன். நீ என்னை தப்பாக நினைக்கிறது என்ன புதுசா? விடுமீனா. என்னத்த, ஏன் சோகமாக இருக்கீங்க? எனக்கு சக்கரை வியாதி வந்துடுச்சானே சந்தேகமாக இருக்குமா. அதான் டாக்டரை பார்க்க போகலாம்னு இருக்கேன். அத்தை, எதுக்கு டாக்டர்கிட்ட போகிறீங்க? நானே அதை கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போங்க. நீ எப்படி எனக்கு சக்கரை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்ப? அத்தை, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இப்போ என் கூட வாங்க. அம்மா, என்னாச்சு? எனக்கு சக்கரை வியாதி இருக்கான்னு தெரிஞ்சுக்க டாக்டர்கிட்ட போகலான்னு இருந்தேன்ப்பா. இவ தான் டாக்டர்கிட்டலாம் போவேன் அத்தை, சக்கரை இருக்கா இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன்னு சொன்னான். என்னை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு எறும்பு புத்தில் நிற்க வச்சிட்டாப்பா. அந்த எறும்பு என்னை கடித்தா எனக்கு சக்கரை வியாதி இருக்கான். அந்த எறும்பு என்னை கடிக்கலைன்னா அந்த சக்கரை வியாதி இல்லையா. என் காலெல்லாம் கடிச்சிடுச்சு. பார்த்தேன், சரியான கோவம். அதான் இவளையும் அந்த புத்தில் தள்ளி விட்டுட்டேன். இவளையும் நல்லா கடிச்சு வச்சிடுச்சு. ஏன் உனக்கு இந்த வேலை? உங்கள் அம்மா என்னை எறும்பு புத்தில் தள்ளி விட்டது மட்டும் ரொம்ப சரியா? தப்பு தாண்டா அசோக்கு. இவளை நான் தள்ளி இருக்கக்கூடாது. இவளை அந்த புத்துக்கிட்ட தள்ளி விட்டதால அந்த எறும்புகள்லாம் இவள் வெயிட்டு தாங்காமல் இல்லை நசுங்கி செத்து போச்சுடா.